வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நாம் பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நடந்து முடிந்த முதுகலை பட்டதாரியுடைய தேர்வு முடிவுகள் எப்பொழுது நமக்கு வெளியிட இருக்காங்க. ஸோ இதை பற்றின ஒரு விரிவான அலசல்கள் என்ன அப்படின்றத நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் நிறைய விதமான அப்டேட் நாளுக்கு நாள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் வாயிலாக ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2 கிட்டத்தட்ட 1241 மையங்கள் இத்தேர்வுக்கு 3,73,437 விண்ணப்பித்தனர். இதில் 3,31,000 பேர் 41,000 பேர் தேர்வு எழுதலை அப்படின்ற ஒரு டேட்டாபேஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டெட் தேர்வுடைய பாஸ் மதிப்பெண்கள் அப்படின்ற விகிதம் பார்த்தீங்கன்னா 82லேருந்து 75 மாற்ற போகிறாங்க. ஸோ இது விரைவில் இதற்குண்டான அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுகள் போயிட்டுருக்கு. அடுத்தடுத்த டெட் தேர்வுக்கு உண்டான அறிவிப்பானையும் நமக்கு வெளியிட்டாங்க. ஸோ அடுத்து டிசம்பர் ஜனவரியில் டெட் தேர்வுகள் நடந்துகிட்ருக்கு, சிறப்பு டெட் எல்லாமே. ஸோ அதில் நீங்கள் பயன்பெற்று கொள்ளலாங்க. அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி முதுகலை ஆசிரியர் பட்டதாரிகளுடைய பிஜிடிஆர்புடைய தேர்வு முடிவுகளை குறித்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு வெளியாயிருக்கு. என்ன அந்த மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் முதுகலை பட்டதாரியுடைய ரிசல்ட்டை வெளியிட போகிறாங்க. ரிசல்ட் என்னைக்கு வெளியிடுவாங்க அப்படின்ட்டு நீங்கள் கேள்வி மேலே கேள்வி கேட்கலாம். ரிசல்ட் வெளியிட்ட டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த நவம்பர் 21 மற்றும் 22 அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா நவம்பர் 25க்குள்ளார முதுகலை பட்டதாரியுடைய தேர்வு முடிவுகளை அதிகாரப்பூர்வமான இணையதளத்தின் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆசிரியர் பெருமக்களே, ஸோ கவலையை விடுங்க. முதுகலை பட்டதாரியுடைய தேர்வு முடிவுகளை அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக இன்னும் ஒரு சில தினங்களில் உங்களுக்கு கிடைத்துவிடும். ஸோ முதுகலை பட்டதாரியுடைய காலி பணியிடங்கள், ஸ்டார் கேள்விகளுக்கு மதிப்பெண்கள், எனக்கு பார்த்தீங்கன்னா டஃப்பாக இருந்துச்சு கொஷின் அப்படின்னு நிறைய பேர் நிறைய விதமாக கேள்விகள் மேலே கேள்விகள் போட்டுகிட்டே தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக முதுகலை பட்டதாரியுடைய கேள்விகளுக்கு கண்டிப்பாக ஆசிரியர் தேர்வு வாரியம் பதில் கொடுக்க போகிறாங்க. போனஸ் மதிப்பெண்களும் 1லிருந்து 5 மதிப்பெண்கள் நிறைய பேர்த்துக்கு வழங்கிருக்கிறதாகவும் தகவல்கள் வந்திருக்குங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா டிஆர்பி இதுக்கு என்ன முடிவு எடுக்குதோ அதுதான் ஃபைனல் அப்படின்ற மாதிரி பேச்சுகள் போயிட்டுருக்கு. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் தற்சமயம் இந்த முதுகலை பட்டதாரிகளுடைய காலி பணியிடங்களை உயர்த்தலாம் அப்படின்ற மாதிரி யோசனைகள் போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக முதுகலை பட்டதாரிகளுடைய காலி பணியிடங்கள் உயர்த்தப்படும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எல்லோரும் மனதிலுமே இருக்குங்க. ஸோ எப்போ வேணாலும் உயர்த்தப்படுறதுக்குண்டான அறிவிப்பு 1996லேருந்து இன்னொரு 1000 வேகன்சிஸ் உயர்த்த போகிறாங்க. ரெடி ஆகிக்கோங்க. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அந்த சிவி லிஸ்ட்டில் உங்களுடைய பெயர்கள் வரும். ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண உடனே அடுத்தடுத்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் பாசிட்டிவாக கிடைக்குங்க. இந்த மாதிரி டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்மந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.